ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்கப்பா. இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு மைண்டில் தோணுச்சு. சரி செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு உலைக்கு சுடு தண்ணியை வச்சு விட்டு குக்கரில் வந்து சோயாவுக்கு வந்து சுடு தண்ணி வச்சு சோயாவையும் போட்டு வந்து சரி காய்கறியெல்லாம் அரியலான்னு சொல்லி கேரட், பீன்ஸு, வல்லாரி, தக்காளி, பச்சை மிளகா, பச்சை பட்டாணி எல்லாம் எடுத்து வச்சு சரி காய்கறி அதுக்குள்ளேயே சுடு தண்ணி காய்களையும் அரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகாயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. புதினா எல்லாம் எல்லாமே பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரின்னா அதுக்குள்ளேயே சுடுதண்ணி காய்களையும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு சரி மல்லி இதெல்லாம் நல்லா 2 தண்ணியில் நல்லா க்ளீனாக சுத்தமாக அலாசிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி எல்லாமே 2 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த சோயாவை வந்து நம்ம வடிச்சிட்டு மறுக்கா நம்ம பச்சை தண்ணியிலையுமே வந்து நல்லா ஒரு தடவை அலசிடணுங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது நொறையாக வரும். அதனால் ஒருக்கா அலசி வச்சிட்டோம்னா மண் இதெல்லாம் போய் நல்லா சுத்தமாக இருக்குங்க. 2வது இடிகளில் வந்து இஞ்சி பூண்டை இடிச்சிட்டு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி கல்பாசி இலை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பட்டை எல்லாம் போட்டு பல்லாரி வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சதை அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கணுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரையும் நல்லா வணக்கணும். வணக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா இதெல்லாம் பச்சை பட்டாணி நம்ம உரித்து வச்சுருந்தது எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். அப்புறம் நம்ம தண்ணி வடித்து சுடு தண்ணியில் போட்டு தண்ணி வடிச்சிருந்த சோயாவை உள்ளே போட்டு புதினா, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடணுங்க அடி பத்தாத அளவுக்கு. அப்புறம் பிரியாணி மசாலா போட்டு தேவையான அளவு 2 ஸ்பூன் போடணுங்க. நான் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். நான் எப்போவுமே தயிர் 1 கப்பு ஊற்றணுங்க. தயிர் 1 கப்பு ஊற்றிட்டாங்களா. நான் எப்போவுமே பிரியாணிக்கு வந்து நார்மல் அரிசியில் தான் செய்வேங்க. ஆல்ரெடி ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவோ யூஸ் பண்ண மாட்டேங்க. நார்மல் அரிசி சாப்பாட்டு அரிசியில் தான் செய்வேன். சூப்பராக இருக்கும். அதை போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு அப்புறம் நல்லா கிளறி விடணுங்க. நல்லா கிளறி விட்டால் தான் சில்வர் குக்கர் இருக்கிறதுக்கும் நல்லா அடிப்பற்றிக்கிறோம். அதனால் அப்பப்போ நல்லாவே கிளறணும். என்னடா இத்தனை தடவை கிளறணும்னு நினச்சிக்காதீங்க. கிளறி விட்டு 1 டம்ளருக்கு 1 சொம்பு தண்ணி நம்ம ஏற்கனவே உலையாட்ட சுடுதண்ணிக்கு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா. 1 டம்ளருக்கு 1 சொம்பு தண்ணி மெனக்கி 3 டம்ளர் அரிசி நான் போட்டிருக்கிறேங்க. 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம். நல்லா கிளறி விட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாச்சுங்களா. பார்த்திங்களா எல்லாம் இது பண்ணியாச்சு. நல்லா கொதித்த உடனே நம்ம குக்கர் மூடி போட்டு உப்பு உரப்பு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணுங்க. விசில் வரங்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணலான்னு சொல்லி போட்டு தயிர் பாக்கெட் நீ கடையில் தான் வாங்கிச்சுங்க. வீட்டில் பிறைய ஊற்றி வைக்கல. டக்குன்னு இது யோசிச்சதுனால பனிகாலம்னு சொல்லிவிட்டு வீட்டில் தயிர் ஊற்றி வைக்கல. இருந்தாலும் இதுக்கு வந்து தயிர் பச்சடி போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு சரின்னு கடையில் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வச்சு பல்லாரி வெங்காயம் வேகமாக அரைஞ்சி விசில் வரங்குள்ளேயும் தயிர் பச்சடியை வந்து ரெடி பண்ணினேங்க. தயிர் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. கெட்டி தயிராக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. விசில் வரங்குள்ளேயும் தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ண இடத்தெல்லாம் போய் காய்கறி வெட்டின இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு விசில் வந்தோடனே திறந்து ஒரு பராத்தட்டில் வந்து நம்ம எப்போவுமே வந்து இப்படி எடுத்து ஆற வச்சிடணுங்க. பாத்திரம் மாற்றுற பட்சத்தில் நம்மளுக்கு உதிரியாக ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா பளபளங்கிற மாதிரி நல்லா சாப்பாடு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு. பார்த்திங்களா நார்மல் அரிசியில் செஞ்சாலும் எல்லா பசங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் நானும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரெஷ் டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.